உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். பாலகா, எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே, அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா, எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே, உன் பாச முகம் பார்த்து உளமொன்றி விளையாட எம் நேச நெஞ்சோடு குடில் தேடி வந்தோம். அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா, எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே. செல்லம், உனக்கு என்ன வேணும் சொல்லு. கண் சிமிட்டி கன்னத்திலே முத்தம் இடவா, மண்ணுருட்டி பொம்மை செய்து கையில் தரவா, தின்பண்டம் நிலா காட்டி ஊட்டி விடவா, தேனான தெம்மாங்கு பாட்டு பாடவா, உன்னை என்பால் நெஞ்சடைத்து கொஞ்சி பேசவா, உள்ளம் துள்ளும் கடி ஜோக்கு சொல்லி சிரிக்கவா, நீ பூக்கும் புன்னகை புவி தேடும் புன்னகை, நீ பூக்கும் புன்னகை புவி தேடும் புன்னகை, நேசவாசம் வீசும் எங்கள் இயேசு செல்லமே, நேசவாசம் வீசும் எங்கள் இயேசு செல்லமே, அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா, எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே, உன் பாச முகம் பார்த்து உளமொன்றி விளையாட எம் நேச நெஞ்சோடு குடில் தேடி வந்தோம். அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா, எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே. ஆராரிரோ 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 ஆராரிரோ. கண்ணு, உன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு. கைகளிலே சொடுக்கு விட அக்கா வரவா, கால்களிலே கொலுசு போட மாமன் வரவா, கிச்சு கிச்சு சிரிப்பு காட்ட ஆச்சி வரவா,
சிக்கு புக்கு ரயில் விட அண்ணன் வரவா, உன்னை சின்ன தொட்டில் கட்டி தாலாட்டவா, கண்ணே உந்தன் கண்ணெதிரே கிழக்கு காட்டவா, நீ பேசும் கிளிமொழியின் அகராதி எங்கே, நீ பேசும் கிளிமொழியின் அகராதி எங்கே, ஆசை நூறு உன்னில் கொண்டோம் அழகு கண்மணியே, ஆசை நூறு உன்னில் கொண்டோம் அழகு கண்மணியே, அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா, எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே, அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா, எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே, உன் பாச முகம் பார்த்து உளமுன்றி விளையாட எம் நேச நெஞ்சோடு குடில் தேடி வந்தோம், அன்பான குழந்தையே எம் இயேசு பாலகா, எம் வீட்டு பிள்ளையாக வந்த செல்வமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 18 வரையிலானவைகள். ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், என்னில் குழந்தை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கின் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டார். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லஹேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழகையுமாய் இருக்கிறது. ராகேல் தம் குழந்தைக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியர்களின் விழாவை நாம் இன்று நினைத்து பார்க்கிறோம். இந்த குழந்தைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நாம், கடவுளின் அன்பு செல்ல பிள்ளைகளாக இந்த குழந்தைகள் வாழ வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு இந்த நாளை நாம் செலவிடுவோம். மாசற்ற குழந்தைகள் என்றால் என்ன? இதனை கொண்டாடுவதன் நோக்கம்தான் என்ன? ரோமை அரசால் யூதர்களை ஆள்வதற்கு என்று நியமிக்கப்பட்ட ஏரோது அரசரால் கொல்லப்பட்ட குழந்தைகளைத்தான் மாசற்ற குழந்தைகள் தினமாக திருச்சபை கொண்டாடுகிறது. இப்போ இன்னைக்கு அந்த நினைவு தினம் வேணுமா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வேணும். ஏன்னா இன்றைக்கு தான் குழந்தைகளை நம்ம காசுக்காக புகழுக்காக சுமை என்று கருதி குழந்தைகளை கொண்டு கொண்டே இருக்கிறோம். ஏரோது இதற்காக ஒன்றுமறியாத பச்சிளம் குழந்தைகளை கொல்ல வேண்டும். ஞானிகளால் மெசியா பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்த ஏரோது குழந்தையினால் தன்னுடைய அரசுக்கு ஆபத்து என்று நினைத்தான். ஆனால் எந்த குழந்தை தன்னுடைய பதவிக்கு ஆபத்தாக வருகிறது என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னுடைய பதவியை காப்பாற்றுவது ஒன்றே அவனுடைய இலக்காக இருந்தது. அதற்காக எத்தனை குழந்தைகளை பழி கொடுத்தாலும் தகும் என்று நினைத்தான். அவர்கள் அனைவரையும் ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்றளித்தான். எத்தனை குழந்தைகள் என்று கணக்கிலே இல்லை. எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் என்பது தெளிவாகவும் இல்லை. ஆனால் கொல்லப்பட்ட குழந்தைகள் அனைவருமே திரு அவையினால் மறைசாட்சிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகார வெறிக்கு பலிகடாக்கள் தான் இந்த மாசற்ற குழந்தைகள். இன்றைக்கு பெற்றோர் தாங்கள் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை தங்களின் குழந்தைகளிடத்திலே திணித்து அவர்களை தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப வளர்க்க வேண்டும் என்று நினைத்து குழந்தைகளின் ஆளுமையை சிதைக்கிறார்கள். குழந்தைகளை அவர்களின் இயல்பில் வளர நாம் முயற்சி எடுக்க வேண்டும். குழந்தை இயேசுவின் பொருட்டு தம் உயிரை இழந்து மறைசாட்சிகளான மாசில்லா குழந்தைகள் விழாவை என்று கொண்டாடுகிறோம் என்று சொன்னால்
நமது குடும்பங்களில் உள்ள அனைத்து குழந்தைகளை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் மட்டுமல்ல, அருகில் வாழுகிற குழந்தைகளை நினைத்து பார்க்கணும். நாம் வாழுகிற நாட்கள் வியப்பான விரைவான நாட்கள். இக்காலகட்டங்களில் குழந்தைகள் வெகு விரைவிலேயே தங்கள் மாசின்மையை இழந்து விடுகின்றனரோ என்கிற சந்தேகம் கூட நமக்கு எழுவது இயல்பே. இக்காலத்து குழந்தைகள் அறிவாற்றலிலும் திறன்களிலும் திறமைகளிலும் புரிந்து கொள்ளும் தன்மையிலும் பெரிதும் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஏஐயை விட, செயற்கை நுண்ணறிவை விட கொஞ்சம் ஃபாஸ்டாகவே சிந்திக்கிறாங்க நம்முடைய பிள்ளை. தொலைக்காட்சி ஊடகத்தின் தாக்கம் அல்லது அலைபேசியினுடைய தாக்கம் நிச்சயமாக பெரிய அளவில் இருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது. தொலைக்காட்சியினால் நல்ல பல செய்திகளை அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் வன்முறை, பாலியல் வன்முறை போன்ற தவறான செய்திகளையும் தொலைக்காட்சியின் மூலம் இளம் குழந்தை பருவத்திலேயே நம் குழந்தைகள் பெற்றுவிட்டார்கள். பாருங்க, பிள்ளைகள் டிவியை தொட்டோன்னு அவங்க எதை பார்க்குறாங்கன்னு தெரியுமா? நியூஸை பார்க்க மாட்டாங்க, அதில் ஜோக்கு பார்க்க மாட்டாங்க, எங்கே அடிப்பிடி நடக்குமோ அதை பார்ப்பாங்க, இல்லைன்னா அந்த கார்ட்டூன் அதை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு மிருகத்தனமான சமுதாயத்தில் வாழுகிறோம், ஒரு நோய்த்தனமான சமுதாயத்தில் வளர்கிறோம் என்பதுடைய வெளிப்பாடாகத்தான் அது இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அத்தோடு குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிற பழக்கமும் அது வழக்கமாக மாறிவிடுவதும் பல நாடுகளிலும், ஏன் நம்முடைய நாடுகளில் கூட, நம்முடைய வீடுகளிலும் கூட வெளிவராத செய்தியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நமது கல்வி முறையும் இளம் வயதிலேயே அதிக வேலை தருகிற களைப்பான போட்டிகள் நிறைந்த மன அழுத்தம் தருகிற கல்வி முறையாகத்தான் இருக்கிறது. இவை அனைத்தையுமே குழந்தைகள் நம் ஆசின்மையை விரைவிலேயே இழக்கும் நிலைக்கு காரணமாக இருக்கிறது. பெற்றோரும் கல்வியாளர்களும் சமூக ஆர்வலர்களும் இவை பற்றி சிந்தித்து குழந்தைகளை இத்தகைய ஆபத்துகளிலிருந்து மீட்கும் பணியை விரைவுபடுத்த வேண்டும். இல்லாவிட்டால் பெத்லகேமை சுற்றியிருந்த பகுதிகளில் தமது உயிரை இழந்த மாசில்லா குழந்தைகளின் நிலை இனிமேலும் நமது இல்லங்களில் தொடரத்தான் செய்யும். விழிப்போடு இருப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. குழந்தைகளை பெரிதும் நேசித்த அன்பு இயேசுவே இறைவா, உம்மை போற்றுகிறோம். குழந்தைகள் என்னும் கொடைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களது குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்கள் ஊடகங்களாலும் கல்வி முறைகளாலும் மனச்சான்றில்லாத மனிதர்களாலும் தங்கள் மாசின்மை இழந்து விடாமல் காப்பாற்றுவீராக. ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக
சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. அதுவே எங்கள் வேதம், அன்பே எங்கள் தெய்வம், அதுவே எங்கள் வேதம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம். அன்பே எங்கள் தெய்வம், அதுவே எங்கள் வேதம். தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை. தெய்வம் தந்த குணமே நாங்கள் சிந்தும் புன்னகை. லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, தெய்வம் வந்து வாழும். லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, நாங்கள் வாழும் வீட்டில். அன்பே எங்கள் தெய்வம், அதுவே எங்கள் வேதம். நாங்கள் எல்லாம் தோழர், நட்பே எங்கள் ஜீவன். நாங்கள் பேசும் மொழியில் நகராய்மயம் நகரும். நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, நன்றி புரியும் நினைவில். லல்லல்லாலலலா, லல்லல்லாலலலா, நாளும் பொழுதும் வாழ்வோம். அன்பே எங்கள் தெய்வம், அதுவே எங்கள் வேதம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.